வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உயிர் போய் உயிர் வருது, மெஸ்ஸியவே உரசிட்டாங்க, 14 நிமிடங்களில் எகிப்து வெற்றியை பறித்த அர்ஜென்டினா. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். எகிப்து அணிக்கு எதிராக ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் அர்ஜென்டினா அணி 3 என்ற கோல் கணக்கில் த்ரில்லர் வெற்றியை பெற்றுள்ளது. 78 நிமிடங்கள் வரை எகிப்து அணி 2.0 என்ற கணக்கில் முன்னிலையில் வெற்றியிருந்த நிலையில் அடுத்து 14 நிமிடங்களில் அர்ஜென்டினா அணி 3 கோல்களை அடுத்தடுத்து அடித்தது. இந்த போட்டி உலகக்கோப்பை தொடரில் மிகச்சிறந்த த்ரில்லராக அமைந்தது. ஃபிலா உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அர்ஜென்டினா அணிக்கும் மெஸ்ஸி ரசிகர்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் எகிப்து அணிக்கு எதிரான போட்டியில் அர்ஜென்டினா அணி தோல்வி உறுதி என்று ரசிகர்கள் கண்ணீருடன் நின்றிருந்த சூழலில் 14வது நிமிடங்களில் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் அந்த அணி வீரர்கள் மாற்றிவிட்டாங்க. தொடர்ந்து வழக்கம் போல மெஸ்ஸிக்கு எதிராக இப்படித்தான் சம்பவங்கள் நடைபெறும். முதல் பாதியிலேயே கோல் அடித்த அர்ஜென்டினா முன்னிலை பெற்றால் மட்டுமே அந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். இப்படி பின்தங்கிய நிலையிலிருந்த மரண மாஸ் கம்பேக் கொடுத்து இந்த போட்டியாக மட்டுமே இருக்கும். இதன் காரணமாகவே அர்ஜென்டினா ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த போட்டியில் 15வது நிமிடத்திலேயே எகிப்து அணி யாசர் இப்ராஹிம் கோல் அடித்து முன்னிலையை பெற்றார். இதன்படி 17வது நிமிடத்தில் அர்ஜென்டினா அணிக்கு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மெஸ்ஸி அதனை தவறவிட்டார். இதனால் அர்ஜென்டினா அணி பதற்றம் அடைந்தது. எத்தனை வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அர்ஜென்டினா அணியால் எகிப்து கோல்கீப்பர் முஸ்தபாவை கடக்க முடியலை. தொடர்ந்து 2வது பாதியிலேயே மீண்டும் எகிப்து அணி லிசா 67வது நிமிடத்தில் 2வது கோல் அடிக்க அர்ஜென்டினா அணி ரசிகர்கள் கண்ணீர் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்டினா அணி பந்தை பார்க்குற பாக்ஸிற்கு கொண்டு வந்தாலே 8 வீரர்கள் ஒன்றாக வந்து டிஃபென்ஸ் ஆடினாங்க. இந்த டெட்லாக்கை திறக்க முடியாமல் மெஸ்ஸிக்கு ஒரு கட்டத்தில் திணறி போய் என்றே சொல்லலாம். ஆனால் 79வது நிமிடத்தில் கிறிஸ்டியன் ரொனால்டோ அர்ஜென்டினா அணிக்கு முதல் கோலை அடிக்க, தொடர்ந்து 83வது நிமிடத்தில் மெஸ்ஸி தரமான கோல் அடித்து ஆட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து கூடுதல் கிடைத்ததில் என்சோ ஃபெர்னாண்டஸ் அடித்த ஹேட்டர் அர்ஜென்டினா அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். முதல் 75 நிமிடங்களில் எகிப்து அணிக்கு ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க. 14 நிமிடத்தில் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் அர்ஜென்டினா மாற்றிவிட்டாங்க. இந்த வெற்றியின் மூலமாக அர்ஜென்டினா அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. இதனால் அர்ஜென்டினா ரசிகர்கள் நெகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.